ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு இது பக்கத்து வீடுங்க. பக்கத்து வீடு வரைக்கும் அந்த தெருவில் இருக்கவங்க எல்லார் வீட்லேயுமே குப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் குப்பையே எடுத்துகிட்டு போக மாட்றாங்க. இது என்ன ரீசன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. நானும் போய் இங்கே இருக்கிற இடத்துல போய் இன்சார்ஜ் ஆஃபீஸில் போய் நான் எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு யாராச்சும் ஒரு ஆள் அமுச்சு விட்டு குப்பையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடறாங்க. மிச்ச நேரம் விசில் அடித்து எல்லார் வீட்டில் குப்பை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் வர்றதே இல்லைங்க. நாங்களும் இந்த தெருவோடு சேர்ந்தவங்க தான். நாங்களும் இதே மாதிரி எங்களை ஒரு நடக்கிற பாதை கிடையாது. 40 லட்ச ரூபாய்க்கு வீட்டை மட்டும் கட்டி வச்சுருக்கோங்க. எங்களுக்கு பாதை கிடையாது. இப்போ முல்லை பெரியாறு தண்ணி எங்கள் தெருவுலேருந்து எல்லாத்துக்கும் வருதுங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் தண்ணி வர்றது இல்லை. குப்பை எங்கள் வீட்டு சைடு எடுக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் பாதாள சாக்கடையிலேருந்து வீட்டு வரையிலேருந்து எல்லாமே கரெக்டாக போட்டு வச்சோம். இது என்ன ரீசன்னு எனக்கும் தெரியல. எத்தனை தடவை தான் நானும் போய் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு இதுவுமே எனக்கு கிடையவே கிடையாதுங்க. தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு எல்லாமே எங்களுக்கு பாதையிலேருந்து, எங்களுக்கு தண்ணியிலேருந்து, எங்களுக்கு குப்பையிலேருந்து எல்லாமே எங்களுக்கு ப்ராப்பராக எங்களுக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு உதவி பண்ணணுங்க. எங்களுக்கு சண்டை போட்டதுக்கப்புறம் தான் இப்படி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.